ரமலானில் திருவள்ளுவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ரமலான் நோன்பின் மாண்புகளையும் உலக பொதுமறையான திருக்குறளின் அறக்கருத்துகளையும் இணைக்கும் 10 முக்கிய வாழ்வியல் நெறிகள். தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ரம்ஜானில் உணவு, கோபம், ஆசை என அனைத்தையும் கட்டுப்படுத்துவது முக்கியம். குறள்: அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். விளக்கம்: தன்னடக்கம் ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அடக்கம் இல்லாதவர் இருள் போன்ற துன்பத்தில் விழுவார். பசி பொறுத்தல் மற்றும் பிறர் பசி அறிதல், என்டியூரிங் ஹங்கர். நோன்பு இருப்பதன் மூலம் பசியின் கொடுமையை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும். குறள்: அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புத்துறை. விளக்கம்: ஏழைகளின் கடும்பசியை தீர்ப்பதே ஒருவன்தான் சேர்த்த செல்வத்தை சேமித்து வைக்கும் சிறந்த இடமாகும். தர்மம் செய்யும் கடமை, சேரிட்டி பை ஜகாத். ரம்ஜானில் வழங்கப்படும் ஜகாத் எனும் தர்மம் வறுமையை ஒழிப்பதையே நோக்கமாக கொண்டது. குறள்: இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: ஒரு நல்ல மனிதன் தன் குடும்பத்திற்கும் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நல்ல வழியில் துணையாக இருந்து உதவ வேண்டும். நாவை காக்குதல், கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச். நோன்பு காலத்தில் பொய், வீண் விவாதம் மற்றும் தீய சொற்களை தவிர்க்க வேண்டும். குறள்: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. விளக்கம்: தீயினால் ஏற்பட்ட காயம் கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சொல்லும் கசப்பான சொற்கள் ஏற்படுத்தும் வடு ஆறாது. இறை நினைவு, ரிமெம்பரிங் காட். நோன்பு காலத்தில் இறைவனை தொழுது அவனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். குறள்: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. விளக்கம்: எழுத்துக்கெல்லாம் ஆதி தொடக்கம் என்பது போல இந்த உலகிற்கு இறைவனே முதன்மையானவன். ஆசை கட்டுப்பாடு, கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். ரம்ஜான் மனிதனின் தேவையற்ற ஆசைகளை வெல்ல கற்றுக் கொடுக்கிறது. குறள்: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம்: ஒழுக்கமே ஒருவருக்கு உயர்வை தரும், எனவே அதை உயிரை விட மேலாக காக்க வேண்டும். கோபத்தை அடக்குதல், கண்ட்ரோலிங் எங்கர். நோன்பு இருப்பவர் எக்காரணம் கொண்டும் கோபப்படக்கூடாது. குறள்: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. விளக்கம்: தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமியைப் போல நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்துக் கொள்வதே உயர்ந்த பண்பு. மன தூய்மை, பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். நோன்பின் உண்மையான நோக்கம் உள்ளம் சுத்தமாக இருப்பதே ஆகும். குறள்: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. விளக்கம்: மனதிற்குள் குற்றமில்லாமல் இருப்பதே உண்மையான அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. பொறுமை, பேஷன்ஸ். பசி, தாகம் மற்றும் சோதனைகளை நோன்பின் மூலம் பொறுமையாக கடக்க வேண்டும். குறள்: துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, இறந்தார்க்கு ஈவதே ஈகையனல். விளக்கம்: ஆசைகளை துறந்து வறியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதே உண்மையான ஈகை, தர்மம். கூடுதல் சிறப்பு, வாய்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். நோன்பு இருப்பவர் எப்போதும் உண்மையே பேச வேண்டும். குறள்: மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்சை வாரின் தலை. விளக்கம்: தன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவர்களை விட சிறந்தவன். முடிவுரை: நீங்கள் சொன்னது போல ரம்ஜான் நோன்பு என்பது வெறும் பட்டினி கிடப்பதல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. ஆன்மீகமும் அறமும் மனிதனை பக்குவப்படுத்தும் விதத்தில் ஒன்றுதான் என்பதை இந்த ஒப்பீடு அழகாக உணர்த்துகிறது. தகவல் வழங்கியவர் SAK முசப்பிஹு.